எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். வித்தியாசமாக இருக்கிற ஒரு பணியாரத்தோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பார்க்க போகிறது. மசாலா தோசையெல்லாம் செய்கிற மாதிரி மசாலா பணியாரம் செஞ்சுட்டு எப்படி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக இட்லி மாவு முதல்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். 1.5 கப் அளவு பச்சை அரிசி, 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது மூணுமே நல்லா கழுகினதுக்கு அப்புறம் 6 மணி நேரம் ஊற வச்சு அதே தண்ணியில் 1/2 கப் அளவு வேக வச்ச சாதவும் கூடி போட்டு அரைச்செடுத்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கிறது. மாவு கலக்கி வைக்கும்போது உப்பு கூடி சேர்த்து தான் நான் கலக்கி வச்சுருந்தேன். உப்பு கூடி சேர்த்து கலக்கி வைக்கும்போது பொங்கி வரும்போது நம்ம ரொம்ப நேரம் கலக்கி விட்டு இந்த நொறி ஒன்றும் அமங்கி போகாது. மாவு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி எடுத்து வச்சுருக்கு. இதுக்குள்ளே இந்த மாவுக்குள்ளே சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். பணியாரத்துக்குள்ள நம்ம தாளித்து சேர்க்கும் இல்லைங்களா, அதே மாதிரி. அதுக்காக ஒரு பேனுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நம்ம குக்கிங்காக எடுக்கிற மோஸ்ட்லி எல்லா எண்ணெயுமே தேங்காய் எண்ணெயாக இருக்குது. இதுவும் நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு. மாவுக்கு உப்பு இருக்குது, இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் ஆறுனதுக்கு பிறகு மாவுக்குள்ளே சேர்த்து கலக்கி எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேனுக்குள்ளே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி இருக்குது. இது கூடவே மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடித்து சேர்த்துருக்கு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நைஸாக கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் நைஸாக கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். கரம் மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா பவுடர், பிரியாணி மசாலா பவுடர், இது ஒரு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா வேணாம் அப்படின்னா மசாலா பவுடர் சேர்க்க வேண்டியதில்லை. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சது, 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்ததுக்கப்புறம் மேஷ் பண்ணி எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக 2 கப்பிலிருந்து 2.5 கப் வரைக்கும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குக்குள்ளே நான் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கூடி சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி இதே மாதிரி சின்ன பாலாக மாற்றி எடுத்து வச்சுருக்கு. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வைக்கும்போது மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிற மாதிரியா இருந்தால் அந்த மாதிரியாக இருந்தாலும் போதும். இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். பணியார சட்டி சூடு பண்ணி இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணி விடலாம். நான் எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றும் போது நம்ம அந்த மசாலா கூடி வைக்க வேண்டியதா, அதுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கு மேலே நிற்கிற அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. மசாலோட பால் வைக்கும்போது மாவு ரொம்ப வெளியே போயிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு மாவு ஊற்றிக்கோங்க. மாவு முக்கால்வாசி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த பால் வந்துட்டு மசாலையோட பால் வந்துட்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் உடனே எடுக்கக்கூடாது. இந்த மசாலா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த பணியாரத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா பணியாரம் ஒரு டைப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இதுவே வந்து இன்னொரு வித்தியாசமாக இருக்கிற டைப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட நான் காமிச்சு தர்றேன். அதே பணியார சட்டிக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருக்கு. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு முதல்ல நம்ம மசாலோட பால் தான் வச்சுருக்கு. அதுக்கு மேலே மாவு ஊற்றிடலாம். அதுக்கு மேலே மாவு ஊற்றும் போது நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி இந்த பால் வந்து வெளியே தெரியாது. கீழே மட்டும் திருப்பி போடும்போது லைட்டாக தெரியும். இந்த பால் வந்து இந்த மாவுக்குள்ளே அமங்கி போயிடும். மசாலா மூடி வச்சுக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த 2 டைப்லையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம சாதாரணமாக சட்னி எல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.